பாத்தீங்கன்னா இதே இடத்துல தமிழக முதல்வர் அப்ப தேர்தலுக்கு முன்னாடி நம்ம மக்களை சந்திச்சாரு. இப்ப என்ன சொன்ன, நம்ம என்ன ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தோம், சேலத்தின் 11 தொகுதியில் நம்ம ஜெயிப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருந்தோம். ஆனா நம்ம ஒரு 4 தொகுதி நம்ம ஜெயிச்சிருக்கோம். இன்னும் ஒரு தொகுதி மிஸ் ஆயிருச்சு. கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிருப்போம். அந்த எடப்பாடி தொகுதி இருக்குல்ல, சூழ்ச்சி பண்ணி அவருக்கு நேரா எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவே தெரியாது. எதற்கு எடுத்தாலும் சூழ்ச்சி, துரோகம் தான் அவர் வரலாறு. அந்த மாதிரி நம்ம ஒரு கேண்டிடேட் இருந்தாரு. அவரை விலைக்கு வாங்கி ஒரு குறுக்கு வழியில இப்ப சட்டமன்றத்தில் வந்திருக்காரு. கேட்டா சொல்லிட்டு இருக்காரு, தமிழகத்திலே அதிக வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சு நினைச்சிட்டு இருக்காரு, சொல்லிட்டு இருக்காரு. பெருமை, இதெல்லாம் பெருமையா? ஒரு சூழ்ச்சி பண்ணிட்டு யாருமே ஒரு கட்சியோட பொதுச் செயலரா இருந்துட்டு, ஒரு தலைமை பொறுப்புல இருந்துட்டு, இந்த மாதிரி நீங்க மட்டும் உங்க தொகுதியில் ஜெயிச்சா போதும், உங்களுடைய மற்ற தொகுதியில் இருக்கிற வேட்பாளர்லாம் ஜெயிக்கணும்னு அவசியமே கிடையாது, கவலை இல்லை, அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம ஒரு குறுக்கு வழியில ஜெயிச்சுட்டு நீங்க சட்டமன்றத்தில் போய் நான் தான் தமிழ்நாட்டிலே அதிக வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி பெருமையா பேசுறீங்களே, இது உண்மையாலுமே உங்க பதவிக்கும் அழகு இல்ல, நீங்க வைக்கிற அந்த ஒரு கட்சியோட தலைமை பொறுப்புக்கும் அழகு இல்ல. அதனால நம்ம உண்மையா சொல்லணும்னா, நம்ம 5 தொகுதியில நம்ம ஜெயிச்சிருக்க வேண்டியது பரவாயில்ல. அடுத்து வரப்போற உள்ளாட்சி தேர்தலில் கண்டிப்பாக அனைத்து இடங்களிலும் நாம் தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்கும். இப்ப என்ன நான் சொல்லியிருந்தேன்ல, இப்ப எதற்கு எடுத்தாலும் ஊழல் சொல்லிட்டு இருந்தேன்ல, அதாவது மினிஸ்டர்ஸ் எல்லாம் கூட விடுங்க, அந்த டிஎம்கே கவுன்சிலர்ஸ் பண்ற அராஜகம், அவங்க பண்ண அராஜகத்துக்கு அளவே கிடையாது. அவங்க திமுக தோத்ததுக்கு மெயின் காரணமே அந்த கவுன்சிலர்ஸ் தான். ஆனா நம்ம நடக்க போற உள்ளாட்சி தேர்தலில் நம்ம ஜெயிக்க போற கவுன்சிலர்ஸ் எல்லாம் நல்லா ஒரு விஷயத்துல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம முதல்வர் அவர்கள் இப்பயும் எங்க அமைச்சரவை கூட்டத்திலையும் நம்ம சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி நம்ம விஜய் மக்கள் இயக்கமா இருக்கிறப்ப உள்ளாட்சி தேர்தலில் ஒரு 139 நம்ம கவுன்சிலர்ஸ் ஜெயிச்சப்பையும் அதான் சொன்னாரு, இதெல்லாம் நமக்கு பதவி இல்ல, நல்லா புரிஞ்சுங்க கழக நிர்வாகிகள் அனைவரும், இதெல்லாம் பதவி இல்ல, இது நமக்கு பெரிய பொறுப்பு. மக்கள் நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு அன்பால நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்கன்னா, அதை விட ஒரு படி மேல நம்ம கிட்ட இன்னும் எதிர்பார்க்கிறாங்க. அந்த அளவுக்கு மக்கள் நம்ம மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இருக்காங்க. அதனாலதான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு அமைச்சரவை கூட்டத்திலும் இதுக்கு மறக்காம சொல்றாரு, கண்டிப்பாக மக்கள் நலன் சார்ந்த ஒரு நிர்வாகம் தான் நம்ம பண்ணணும், ஒரு வெளிப்படையான ஊழலற்ற நிர்வாகம் தான் பண்ணணும். அதே மாதிரி மக்கள்கிட்டையும் சொல்லியிருக்காரு, யாராச்சும் லஞ்சம் கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் நீங்க சொல்லுங்க, நான் சவால் விட்டு சொல்றேன், இது வரைக்கும் தமிழக வரலாற்றை எந்த முதல்வராச்சும் இப்படி சொல்லியிருக்காங்களா? இதுக்கு எவ்வளவு பெரிய தைரியம் வேணும், எவ்வளவு பெரிய துணிச்சல் வேணும், எவ்வளவு பெரிய நம்பிக்கை வேணும். தான் மட்டும் இல்ல, தனக்கு கீழே இருக்கிற ஒவ்வொரு அமைச்சரும் லஞ்சம் வாங்க மாட்டாங்க, ஊழல் வாங்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் சொல்லியிருக்காரு. இதுதான் மக்கள் அவர் மேல வச்சிருக்க நம்பிக்கை. அதனாலதான் நான் சொல்றேன், இந்த ஆட்சி அன்பால் அமைந்த ஆட்சி. தமிழகத்தில் இப்ப தற்போது நடக்கிறது ஒரு அன்பு சாம்ராஜ்யம். இது ஒரு அன்பு சாம்ராஜ்யம். யார் என்ன நினைச்சாலும் எதிர்கட்சிகள் இப்ப பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, டிசைனா ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொரு எம்எல்ஏவா அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. யார் என்ன நினைச்சாலும் இது அன்பு கோட்டை. இந்த அன்பு கோட்டையில சேலத்துக்கு பெருமை, நம்ம சேலம்னால சொல்றேன், சேலத்துக்கு பெருமை சேலம் ஸ்டீல். அந்த சேலம் ஸ்டீல் ஒரு காலத்துல ஒருவேளை துரு பிடிச்சாலும் பிடிக்கும், ஆனா தமிழக வெற்றி கழகம் என்ற அன்பு கோட்டை ஒருபோதும் ஒரு சின்ன கீறல் கூட விழாது என்பதை கூறிக்கொண்டு, இந்த மாபெரும் இணைப்பு விழாவை இவ்வளவு சீரும் சிறப்புமாக ஏற்பாடு செய்திருந்த நம்ம அன்பு சகோதரர் பார்த்திபன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இங்க நம்ம கழகத்தில் தங்களையும் இணைத்துக் கொள்ள வந்திருக்கும் மாற்றுக் கட்சியினருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, மீண்டும் என் அன்பு சொந்தங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.